திருநவங்க தான் நமக்கு மோதிரத்தை கொடுப்பாங்க. நான் தான் சொல்றேன்ல சித்தி, நான் எந்த மோதிரத்தையும் திருடல. உன்னோட மோதிரத்தை என்கிட்ட கொடு. இல்ல, என் அக்கா இந்த மோதிரத்தை கொடுக்க மாட்டான். அப்பாவோட ஞாபகார்த்தமா இது மட்டும் தான் இருக்கு. இதை என்னால உங்களுக்கு கொடுக்க முடியாது. பாரு, மரியாதையா அந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்துரு, இல்லனா போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ளீஸ் சித்தப்பா, என்னால இந்த மோதிரத்தை கொடுக்க முடியாது. ப்ளீஸ். இவளுங்க இப்படி சொன்னா கேட்க மாட்டாளுங்க. இவளுங்களை புடிங்க. என்னப்பா சிரிக்கிறீங்க? இது ரொம்ப பெரிய சைஸா இருக்கு. பெருசா இருந்தா என்னம்மா, ரிஷிக்காக நான் இதை செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். இதுதான் இந்த காலத்து ஃபேஷன், அதனால தான் செஞ்சேன். நீ வேணா ஒண்ணு பண்ணு, இதுல நூல் சுத்தி இப்போதைக்கு நீ போட்டுக்கோ. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே நூலை எடுத்துட்டு நீ ஏன் ரிஷிக்கு போட்டுரு. ரிஷியை பாக்குற வரைக்கும் இந்த மோதிரம் உன் கையில தான் இருக்கணும். நிச்சயதார்த்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். என் தங்கண்டா நீ. என்கிட்ட அதை கொடுத்துருங்க சித்தி, ப்ளீஸ். ஸ்னேகா, இத ரிஷிக்கு போட்டு விடு. சித்தி, அதை என்கிட்ட கொடுத்துருங்க. எங்க அப்பாவோட ஞாபகார்த்தமா அது மட்டும் தான் இருக்கு. வாணி, ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் கிளம்புங்க. வாமா ஸ்னேகா, சீக்கிரம். லேட் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம். சம்பந்தி வரும்போது முக்காடு எடுத்துட்டு வர சொன்னாரு. அத நான் மறந்தே போயிட்டேன். இருங்க வரேன். சரி, ஆகட்டும். சீக்கிரம். நான் போய் என் வளையல் எடுத்துட்டு வரேன். இப்போ முதல்ல சீக்கிரம். நான் கார்ல வெயிட் பண்றேன். சரி, நான் உங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ வெயிட் பண்ணு. என்ன? ஷில்பா. ஹாய் ஸ்னேகா. ஹாய். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் விடு. இந்த பொக்கையே உன் கசின் கிட்ட கொடுத்துரு. நான் கொடுத்தேன்னு. யாருக்கு? அந்த கார்ல வந்தானே கசின் இஸ் லைக் சூப்பர் ஹாட். ஒரே ஒரு தடவை அவன் கூட எனக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி தாடி. அவ என் கசின் இல்ல, இஸ் மை ஃபியான்சி. வாட்? அவளுக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. நீ ஒண்ணு பண்ணி இதை புடி. இது கொண்டு போய் வேற யாருக்கிட்டயாவது கொடு. இப்ப இங்க இருந்து கிளம்பு. அப்போ சாண்டி என்ன ஆவா? அக்கா வாங்க கிளம்பலாம். இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வா. வேண்டாம் சுபா. வேண்டாமா? இதுக்கப்புறம் கூட நீங்க இருக்க போறியாக்கா? அவங்க நம்ம மேல திருட்டு பாட்டம் கட்டிருக்காங்க. அப்புறம் அந்த ஸ்னேகா அவ என்ன சொன்னான்னு பாத்தியா? நீ போய் ரிஷி அவகிட்ட இருந்து பிரிக்கிறியா? சீ, இவங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. நீ போய் அவ என்கேஜ்மெண்ட்டுக்கு வேலை பார்க்க போறியா? அப்பா அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தா இவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணிருப்பாங்க. நீ வாக்கா, இருந்த வரைக்கும் போதும். வா. சரி, இங்க இருந்து கிளம்பலாம். ஆனா நம்ம இங்க இருந்து கிளம்பிட்டோம்னா நான் தான் திருடனு கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. அப்புறம் ஸ்னேகாவையும் ரிஷியையும் நான் தான் பிரிக்க நினைச்சேன்னு அவங்க நினைப்பாங்க. முதல்ல இந்த நிச்சயதார்த்தம் முடியட்டும். அதுக்கப்புறம் நானே வந்து உன்னை இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போறேன். இன்னைக்கு அவங்க நம்பல இல்ல, நம்ம அப்பா அம்மாவோட வளர்ப்பை பத்தி தப்பா பேசிட்டு போறாங்க. இந்த நிச்சயதார்த்தத்துக்கு போலன்னா அப்புறம் நான் தான் திருடனு எல்லாருமே நினைப்பாங்க. நான் கண்டிப்பா போவேன். ரிஷிக்கு ஸ்னேகாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு இருந்தா அவனை பத்தின உண்மை தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு பண்ணிக்கிட்டோம். அது அவளோட வாழ்க்கை, அவளோட இஷ்டம். நான் கண்டிப்பா கடவுள்கிட்ட வேண்டிப்பேன் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு. எனக்கும் இந்த நிச்சயதார்த்தத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் நிரூபிக்கணும். ஒருவேளை ஸ்னேகாக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் ஆனா அதை பார்த்து எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் கவலைப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன்.
எல்லா பொண்ணுங்களும் ஹாட்டா இருக்காங்கண்ணா. ஐயோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்சம் சைலண்டா இரு. என்னாச்சு? அனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் அவளை காணோம். ஆனா ஒரு விஷயம் சொல்லவா, கல்யாணத்துக்கு அப்புறம் 2 நாள் எல்லாமே போர் அடிச்சிடும். அதுக்கப்புறம் என்கிட்ட வராத, ஏதாவது புது கேர்ள் ஃப்ரெண்ட் அறிமுகப்படுத்த. என்ன வளர? அண்ணா அம்மாவையும் அப்பாவையும் டெய்லி பாக்குறீங்கல்ல, எப்பவாவது சந்தோஷமா இருக்காங்களா? எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை. இங்க பாரு ரிஷி, சொல்லுமா? பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்களா? வந்துட்டாங்களா? நில்லுடா, இப்பவும் டைம் இருக்கு, வேண்டான்னு சொல்லிடு. மாம், ஆண்டி அனு வந்துட்டாளா? ஆஹா, அனுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ற போல இருக்கு. அப்படியா? அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. அதோ அங்க இருக்கா. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. அக்கா, நம்ம எதுக்காக இங்க வந்தோமோ அந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்பலாம். ம், வா. இன்னமும் கோவமா தான் இருக்கியா? இங்க நிறைய பேர் இருக்காங்க, ப்ளீஸ் நான் கிளம்புறேன். நான் உன்கிட்ட பேசணும் அனு. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. நான் உன்கிட்ட கண்டிப்பா பேசணும். வா. ரிஷி, சாண்டி, நீ உள்ள போ, நான் வரேன். ஓகே. தயவு செஞ்சு என் கையை விட ரிஷி. உனக்கு என்னதான் ஆச்சு? நான் உன்கிட்ட பேசி ஆகணும். ஆனா நான் உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறேன். உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ என்னை விட்டு விலகி போயிட்டு இருக்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத அனு. என் மனசு வலிக்குது, ப்ளீஸ். உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் இதய துடிப்பு நின்னு போயிடுது. என் மனசு முழுக்க உன்னோட நினைப்பு மட்டும்தான் இருக்கு. உன்னைதான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், உன்கிட்ட மட்டும் தான் பேசணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆனதே இல்லை, இந்த மாதிரி உணர்வு எனக்கு வந்ததே இல்லை. முதல் முறையா இந்த ஃபீலிங் எனக்கு வந்திருக்கு. இந்த வலி, இந்த சந்தோஷம், இதை அனுபவிக்கிறது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ பக்கத்துல இருந்தா சந்தோஷமா இருக்கு. நீ இல்லைன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது, என்னால வாழவும் முடியாது. நீ என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிற, நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. சத்தியமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், நான் இது வரைக்கும் ஒரு நாளும் விதியை பத்தி நம்பினதே இல்லை. ஆனா என்னவோ இருக்கு. உன்னை எப்ப பார்த்தாலும் எனக்குள்ள என்ன தோணுதுன்னா, நாம என்னவோ ஒருத்தருக்கு ஒருத்தர். ரிஷி, நான் உன்னை இவ்ளோ நேரமா தேடிட்டு இருக்கேன், நீ இங்கேயா இருக்க? என்னையே தேடுற? நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பத்தி உனக்கு தெரியாது. நீ நினைக்கிற மாதிரி அவ நல்லவே இல்ல. நான் அவளை பத்தி சொல்லட்டுமா? அவளை பத்தி எதுவும் பேசாத. அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் தெரியும். நான் தான் அவளை கல்யாணம் பண்ணி போறேன். என்கிட்ட இப்ப காதலை பத்தி பேசிட்டு இருந்தா, ஆனா அவளை பார்த்ததுமே ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு லவ் வந்துருச்சு. நீயாவது காதலிக்கிறதாவது? அன்னைக்கு என்ன பார்த்து பயங்கரமா சைட் அடிச்சிட்டு இருந்த, மத்த பொண்ணுங்களோட ஃப்ளர்ட் கூட பண்ணிட்டு இருந்த. இப்போ திடீர்னு கல்யாணங்கிற. நான் அப்படி இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா அதெல்லாம் முதல். நான் இப்ப முழுசா மாறிட்டேன். நான் என்னோட ஃபியான்சியை மட்டும்தான். ஆனா உன்னை பார்க்கும் போதெல்லாம் மட்டும் எனக்குள்ள எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. உன்னை பார்க்கும்போது எனக்கு எல்லாமே அழகா தெரியுது. ஆனா நீ இல்லைன்னா எல்லாமே வெறுப்பா இருக்கு. உன்னை பத்தி யோசிக்கிறேன், உன்னையே பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்னோட சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாம் எனக்கு வந்து போகுது. எனக்கும் உனக்கும் ஏதோ. எனக்கு உங்களுக்கும் என்ன?
எனக்கு என்ன தோணுதுன்னா அன்னைக்கு ரிஷிக்கும் ஸ்னேகாக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருந்தது. அவங்க புள்ளைய உனக்கு இல்ல ஸ்னேகாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவளை பத்தி எதுவும் பேசாது. அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் தெரியும். நான் தான் அவளை கல்யாணம் பண்ணி போறேன். அக்கா என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? தெரியல. அவன் இருந்தாலும் இல்லைனாலும் நான் இதுக்காக அவனை பத்தி கவலைப்படணும். யாரு? ரிஷிதா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிஷி ஸ்னேகாவை பத்தி ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தான். ஏனே தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க இருந்து நான் ஓடி வந்துட்டேன். ஆனா இந்த கஷ்டம், இதுல இருந்து நான் எப்படி வெளியில வருவேன்? இப்போ ஒரு மூலையில அது என் மனசுக்குள்ள இருக்கு. 17 வருஷமா இந்த வலி எனக்குள்ள இருக்கு. ஆனா இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் எதுவும் சொன்னதே இல்லை. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு ரிஷி என்னோட கையை பிடிச்சதும், கையை பிடிச்சுக்கிட்டு அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு எல்லாமே உண்மை மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஆனா இல்ல, ஒருவேளை அதெல்லாம் உண்மையா இருந்திருந்தா ரிஷி இதுக்காக ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கணும். ரிஷி என்கிட்ட சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படியே ஸ்னேகா கிட்டயும் அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். இதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல. நீ வேணா பாரு, 2 நாள்ல எண்ணி 2 நாள்ல ஸ்னேகாவை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு பொண்ணு பின்னாடி அவன் போவான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால அவன் வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிறத பார்க்க முடியல. அவனை பத்தி யோசிக்க கூடாதுன்னு நானும் எவ்வளவோ கட்டுப்பாடாதான் இருக்கேன். ஆனா ஏனே தெரியல, என்ன அறியாம நான் அவனை நினைக்க ஆரம்பிக்கிறேன். நான் அவனை ரொம்ப காதலிக்கிறேன். என்னால அவனை மறக்க முடியல சுபா. எனக்கு தெரியும்க்கா. எனக்கு உன் காதல் பத்தி நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு அவனுக்கு ஸ்னேகா கூட நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. நம்மளால ஒண்ணு பண்ண முடியாது. அப்பா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்காக்கா? கஷ்ட காலங்கள்ல தோத்து போறது மனசு இல்ல, அவசரம். அந்த சித்தி இங்க வந்துட போறாக்கா. சீக்கிரமா போலாம். அவ பார்த்தா கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிருவா. இதுக்கப்புறம் என்னால தாங்கிட்டு இருக்க முடியாதுக்கா. வர ஆத்திரத்துக்கு அவன் மூஞ்சியை உடைச்சிருவேன். உனக்காக தான் நான் அமைதியா இருக்கேன்க்கா. உன்னோட காதலுக்காக தான் அமைதியா இருக்கேன். சாண்டி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஸ்னேகா உன்னை ஏமாத்திட்டு இருக்கா. அவளுக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. சாண்டி, நீ எப்படிங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உன்னை இங்க பார்த்ததுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? வா, நம்ம உள்ள போலாம். சாண்டி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் கேள்விப்பட்டேன். எனக்கா? இங்க பாரு, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. உன் வாயால கேட்கணும் தான் வந்தேன். உனக்கு என்கேஜ்மெண்ட் தெரிஞ்சது என் மனசே உடைஞ்சு போச்சு. நான் உன் டெடி பேர்ல நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? 3 மாசமா நான் உனக்கு கால் பண்றேன். ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி கட் பண்ணிடுறேன்.
எனக்கு தெரியும் நான் நல்லா இருக்கணும் தானே நீ தினமும் கோயிலுக்கு போற. நானும் அதே மாதிரி தான் இன்னைக்கு வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஒரு விஷயத்தை கவனமா கேளு. ஒரு வேளை நீ கல்யாணத்தை பத்தி ஏதாவது யோசிச்ச எல்லாரையும் கொன்னுடுவேன். முதல்ல ஒன்ன கொன்னுடுவேன், அப்புறம் நானும் செத்துருவேன். சாண்டி நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க சாண்டி. அப்படியா? ஷில்பா நீ கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னா. நீ தானே அவகிட்ட சொன்ன இன்னைக்கு சாயந்தரம் என்கேஜ்மெண்ட்னு. இங்க பாரு, நீ எனக்கு ஏமாத்துறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என் பேரு சாண்டின்னு ஷார்ட்டா கூப்பிடுவாங்க. முழு பேரு சந்தோஷ் சுந்தர். இந்த சந்தீப் சுந்தரை யாராவது ஏமாத்தணும்னு நினைச்சா உனக்கே நல்லா தெரியும் அவங்கள நான் என்ன செய்வேன். இங்க பாரு, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, இருக்கவே முடியாது. சாண்டி நீ ஷில்பா சொன்னதை நம்பிட்டல. அவ ஒரு பொய்க்காரி, அவ சொல்றத நீ. இங்க பாரு, உன்னை பத்தி எனக்கு தெரியும். அவன் யாருன்னு சொல்லு. சாண்டி எனக்கு ஒன்னும் நிச்சயதார்த்தம் நடக்கல. அவன் பேர் என்ன? அவனை சும்மா விட மாட்டேன், சொல்லு. சாண்டி எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்கல. நான் ஜஸ்ட் என்னோட கசின், அவனுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். என்கேஜ்மெண்ட் யாருக்கு வேணாலும் நடக்கட்டும், அந்த பையன் யாருன்னு மட்டும் எனக்கு காட்டு. அங்க பாரு, அவன் தான் அந்த ஹேண்ட்ஸம். இல்ல நான் அப்படி சொல்லல, பாக்குறவங்க அப்படி சொல்வாங்க. இந்த அனு இருக்காளே, இவ தன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக அவளோட நிச்சயதார்த்தத்திலேயே வந்தவங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஷில்பா ஒருத்தி இப்ப வந்துதான் எல்லாத்தையும் கெடுக்கணுமா? ஏன் பாரு சொல்லுங்க பாடி. அனு எங்க? அடடே, இது அந்த பொண்ணாச்சே. டே, இந்த பொண்ணு தாண்டா நானும் எதிர்பார்த்தேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் போய் இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு வரேன். நீ கல்யாணத்துக்கு எதுக்காக ஒத்துக்கிட்டேன்னு எனக்கு இப்போதான் புரியுது. ஹே ரிஷி, பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. கண்டிப்பா அதை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அந்த அளவு கோவமா இருக்கேன். கோவமா? யார் மேல கோவமா இருக்க? அவ மேலதான். அதுக்குள்ளவா? என் தம்பி இருக்கான்ல, அவனாலதான் எல்லாமே. எப்ப பாரு பொண்ணுங்களை பத்தி தான் பேசுவான். அனுக்கு நான் எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறது? ஒரு காலத்துல அப்படி இருந்தானா இப்ப அப்படி இல்லைன்னு. நானும் பாக்குறேன் யாரோட நிச்சயதார்த்தம் யார் கூட நடக்குது. சாண்டி, சாண்டி நான் சொல்றத கேளு. சாண்டி, சாண்டி நான் சொல்றத கேளு. அட கடவுளே, இவ எதுக்கு இங்க வந்து என் உயிரை வாங்குறான்? ஸ்னேகா அக்கா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வா போலாம். வா. யாரு நீங்க? எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம மறுபடியும் சந்திக்கிறோம்ல. இனிமே அடிக்கடி பாத்துக்க போறோம். அந்த டிரைவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அவர் தானே நம்ம 2 பேரையும் சந்திக்க வச்சாரு. இனிமே நம்ம ஒரே வீட்ல தான் இருக்க போறோம். அன்னைக்கு நீ எனக்கு எவ்வளவு அன்பா உதவி பண்ணியோ அதே மாதிரி எப்பவும் என் கூட இருக்கணும். இருப்ப இல்லம்மா? அந்த அம்மன் உன்னோட எல்லா ஆசைகளும் நிறைவேற்றணும். ரொம்ப அழகான பொண்ணா இருக்க. நல்லா இருமா. இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து எனக்கும் ரிஷிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நிரூபிச்சுட்டு நான் போயிடுவேன். அவன் கண்ணில் படாத அளவுக்கு நான் தூரமா போயிடுவேன். அந்த காளி தேவி கூட எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே நினைப்புதானா? பொண்ணுங்க பொண்ணுங்க பொண்ணுங்க. ஆனா நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்த. பேச உன்னை கொண்டு வாங்க. நீங்க யாரு? உங்க பேர் ரிஷி தானே? எங்க அப்பா அம்மா தான் அந்த பேர் வச்சாங்க. ஏய், என் அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா? அப்பா பேர் தெரியலனா அது பெரிய தப்புப்பா. ஏய், என்ன கிண்டலா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எங்க அப்பாவோட தான். எனக்கு சிஎம் வரைக்கும் ஆள் தெரியும். ஓ பாஸ், நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக இங்க வந்திருக்கோம். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏய், ஏன் கோவப்படுறீங்க? ரிலாக்ஸ், கூல் கூல் செல். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு ஏதோ ஒரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட் ஆகுதுல்ல, யார் அந்த பொண்ணு? எது கேக்குறா? ஏய், கேட்டா சொல்லு. அதோ அங்க பாருங்க, அங்க ஒரு பொண்ணு சர்வ் பண்றால, அவதான் என்னோட வருங்கால வைஃப். அண்ணா, இவனுக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கான்?
அப்படியா? பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா. ஏய், இங்க. வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆ, நீ என் பேர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட. அம்மா உன் பேர் என்ன? என்ன எல்லாரும் சாண்டின்னு கூப்பிடுவாங்க. ஓ சாண்டி. அப்படின்னா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளா? இருக்கா. அவங்க ஸ்னேகா. ஸ்னேகா யாரு? அது ஒரு கப்பர். எல்லாம் தெரிஞ்சும் என் மனசு நான் சொல்றத கேட்க மாட்டேங்குது. உன்னை மட்டும்தான் அது நினைக்குது. இந்த காதல நான் என்னன்னு சொல்றது? சேரவும் முடியல, மறக்கவும் முடியல. அவ தலையில இருந்து கால் வரைக்கும் எனக்கு மட்டும்தான். ஓகே. சரி ரிஷி, இது என்கேஜ்மெண்ட் விஷயம். பொண்ணும் இருக்கா, மாப்பிள்ளையும் இருக்கேன். அப்படியே என்னோட என்கேஜ்மெண்ட்டையும் பண்ணிடுவோமா? சூப்பர் சூப்பர். அப்ப நான் போய் அவகிட்ட பேசிட்டு வந்துட்டுமா? போங்க போங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கலக்கு கலக்கு. பாட்டி இதோ வரேன். பாட்டி நான் வந்துடுறேன். நீ ஏன் இவ்வளவு கவலைப்பட்டு இருக்கானோ? மத்தவங்க சொல்றத கேட்காத, உன் மனசு சொல்றத மட்டும் கேளு. உனக்காக தான் நான் வந்திருக்கேன்னு உன் மனசே சொல்லும். உனக்காக மட்டும்தான் நான் வந்திருக்கேன். அதே மாதிரி நீ எனக்கு மட்டும்தான். இனிமே நீ பேசுறத நான் கேட்க மாட்டேன். நானும் எதுவும் சொல்ல மாட்டேன். இங்க இருந்து போயிடு. உன்னோட கண்கள் சொல்லுது நீ என்கிட்ட நிறைய பேசணும்னு நினைக்கிற. அனு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உன் கூட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. நான் கண்டிப்பா உன்கிட்ட பேசியே ஆகணும். இல்ல, நான் சர்வ் பண்ணணும். ஒரு நிமிஷம் இரு. நீ எதுக்காக சர்வ் பண்ற? வெயிட்டர்ஸ் இருக்காங்கல்ல? என்கேஜ்மெண்ட் சீக்கிரமா முடிவாயிடுச்சு. வெயிட்டர்ஸ் கம்மியா தான் இருக்காங்க. அதனால நீ சர்வ் பண்றியா? சரி, அப்படின்னா ஓகே. அதுக்கு முன்னாடி நான் பேசணும். பேசிட்டு தானே இருக்கும். இப்படி இல்ல அனு. பின்ன வேற எப்படி? அனு, நான் உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும். கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கு. இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்கு. மாம், சீக்கிரம் இங்க. ஏன் எதுக்காக இப்ப நீ இத கேட்டு வந்திருக்கன்னு சொல்லு. இந்த Dress-ஐ என்கேஜ்மெண்ட் முடியும் போது அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கணும். அம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கம்மா. ஐயோ, நீ யாருக்கு கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும்? இது எதுவுமே சொல்லாம என்கிட்ட குடுன்னா நான் எப்படி கொடுப்பேன்? யாருக்கு கொடுக்க போறேன்? உங்களோட வருங்கால மருமகளுக்காக தான் கேக்குறேன், ஓகேவா? நான் இது அவளுக்காக தான்மா கேக்குறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா ப்ளீஸ்மா. நிச்சயமா கொடுக்க மாட்டேன், புரிஞ்சுக்கோ. அப்பா, அம்மாவை பாருங்கப்பா. ரிஷி, ஐயோ ஸ்டோல்டா. போ, யார்கிட்ட கொடுக்கணுமோ கொண்டு போய் கொடு. இந்த என்கேஜ்மெண்ட் Dress அனு கிட்ட கிடைக்காம இருந்தா அது போதும் எனக்கு. அவளுக்கு சேர வேண்டிய பொருள் அவ கையில போய் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் நிச்சயம் அவ ரிஷி கூட சேர மாட்டா. உன் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிருச்சு. அது உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் தான் உனக்கு கூட்டு லைட் ஆஃப் பண்ணு. இந்த
वत्सु तत्सविदुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, அடர்ந்த இருளா இருக்கும். இன்னைக்கு ராத்திரி ஒரு பெரிய விபரீதம் நடக்க போகுது. அவங்க 2 பேருக்கும் ஒரே ஒருத்தரால மட்டும்தான் இந்த ஆபத்துல இருந்து அவங்கள காப்பாத்த முடியும். அதனாலதான் இந்த தேவி பேர் காளி, மகா காளி. என் தாய் நினைச்சா எது வேணா சாதிப்பா. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் காப்பாத்திடுவா. அம்மா, இன்னைக்கு உன்னோட முகத்துல தனி பிரகாசம் தெரியுது. ஆனா இந்த பிரகாசம் நடக்க போற சந்தோஷத்துக்கு அறிகுறியா என்ன? இல்ல பெரிய ஆபத்து வரப்போகுதா? அந்த காலம்தான் பதில் சொல்லும். ஆனா இந்த அடர்ந்த இரவுல நீ அவங்க 2 பேரை காப்பாத்தியே ஆகணும். அவங்க 2 பேருக்கும் உள்ள பந்தத்தை நீதான் உன்னோட சன்னதில ஆரம்பிச்ச. இன்னைக்கு அந்த உறவை நீ எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். நீதாமா காப்பாத்தணும். ஜெய் மாகாளி, ஜெய் மாகாளி. இந்த மாதிரி பையன் கிடைக்க என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அமெரிக்கால இருந்து வந்திருக்கான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன வாணி, இன்னைக்கு போய் உன் பொண்ணுக்கு எப்படி நிச்சயதார்த்தம் வச்சிருக்க? ஏன் இன்னைக்கு ரொம்ப அபசகனமான நாளுமா? அப்படியா? இன்னைக்கு நீ பண்ற நிச்சயதார்த்தம் நீடிக்கவே நீடிக்காது அப்படின்னு என் புருஷன் தான் சொன்னாரு. அவர் ஒரு பெரிய பண்டிதரு. ஆனா நானும் பண்டிதர்கிட்ட கேட்டுதான் இந்த நாளை முடிவு பண்ணேன். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளாச்சு. இல்ல வாணி, இன்னைக்கு நல்ல நாள் கிடையாது, அமாவாசை. இல்ல இன்னைக்கு என் பொண்ணோட நிச்சயதார்த்தம். அபசகுணமா எதுவும் பேசாதீங்க, நல்லதா பேசணும். நீங்க போய் ஜூஸ் குடுங்க. இந்த ட்ரெஸ் கொடுத்ததுனால அவனு பெரிய மகான் ஆயிட மாட்டான். அந்த ட்ரெஸ் அவன் தானே ஈரமாக்குனா. ஓவரா யோசிக்காத. சரி, ஓகே, நான் போய் சர்வ் பண்ண போறேன். ஓகே. அங்கிள், அங்கிள் கொஞ்சம் தண்ணி குடிங்க, உங்களுக்கு ரொம்ப இருமல் வருது. இங்க பாருமா, நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னோட நண்பர் இருக்கான், என் ராஜு இருக்கான். உங்களுக்கு எந்த ஒரு குறையும் வராம அவன் பார்த்துக்குவான். எங்க பாருமா, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்காளக்கா. ஓ, ரிஷி இவன்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியலையே. வா. ஏய் ஸ்னேகா, எங்க போற? என்னை பார்த்து மறைஞ்சு ஓட பாக்குறியா என்ன? இல்லையே. ஆமா, நீ ரிஷி கிட்ட பேசுனியா? பேசுனேன். அவன் என்ன சொன்னா? அதான் நீ சொன்ன மாதிரி தான். அவனுக்கு அனு கூட என்கேஜ்மெண்ட் நடக்குதான். சரி, இங்க பாரு, ஷில்பா சொன்னதை நான் அப்படியே நம்பிட்டேன். அதுக்காக என்னை மன்னிச்சிடு, ஓகே? நீ ஏதோ என்கிட்ட பொய் சொல்றியோன்னு தோணுச்சு. ஆக்சுவலி நான் அதெல்லாம் நம்பியிருக்கவே கூடாது. நீ என்ன மட்டும்தான் காதலிக்கிற, நானும் அதே மாதிரி தான். தெரிஞ்சோ தெரியாமலையும் நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா உன்னை சந்தோஷப்படுத்துறதும் என் கடமை தானே. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இப்போ, அதாவது இன்னைக்கு நான் உங்க அம்மா கிட்ட போய் நம்ம கல்யாணத்தை பத்தி பேச போறேன். இப்போ வா. சாண்டி, என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. மாம் வேற பிஸியா இருப்பாங்க. இங்க பாரு ஸ்னேகா, அம்மா உன்னை கூப்பிடுறாங்க. அப்படியா? இதுதான் லக்குன்னு சொல்லுவாங்க. உங்க அம்மா பத்தி பேசிட்டே இருந்தோம், அவங்களே கூப்பிட்டு அமைச்சிருக்காங்க. சரி, அவங்க எங்க இருக்காங்க? அதோ அங்க இருக்காங்க. நான் போய் உங்க அம்மா கிட்ட பேசிட்டு வரேன். அக்கா, அவன் போறான். அமெரிக்காவுல இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். என்னங்க, கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். ஒரு நிமிஷம். ஓகே. எங்க பாருங்க, நீங்க கோவப்படக்கூடாது. என்ன இப்படி சொல்ற? இது வரைக்கும் நான் எப்பவாவது உன் மேல கோவப்பட்டிருக்கேனா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சரி, சொல்லு. நாம என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் எடுத்தோம்ல, அத
என்னாச்சு? அங்க பாருங்க உங்க பையனை. ரொம்ப மாறிட்டான். அமெரிக்காவுல இருக்கும்போது சாப்பிட்ட பிளேட்டை கூட எடுக்க மாட்டான். இந்தியாவுக்கு வந்ததும் இந்தியாக்காரனா மாறிட்டான். நீங்க இருக்கீங்க பாருங்க, அவனுக்கு மேல என்னம்மா, நான் எதுவுமே சொல்லலையே. ரிஷி, ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. டேய், என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? மாமா அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இது சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. விடுறா, நீ என்ன வேலைக்காரன்? ஏன் அவனும் தான் சர்வ் பண்றான், அவன் என்ன வேலைக்காரியா? நாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றோம் மாம். என்னங்க இதை எடுத்துக்கங்க. வேண்டாம் வேண்டாம். How rude. எனக்கு அதனாலதான் அந்த பொண்ணை பிடிக்கல. பாக்குறதுக்கு அவ அப்படியே வேலைக்காரி மாதிரி இருக்கா. மாம், நீங்க பெருமைப்படணும். அவ உங்களுக்கும் சேவை பண்ணுவா, என்னையும் உங்க செல்ல பையனா மாத்திடுவா. 2 in 1 இல்லடா? அண்ணா, நீ நம்ம அப்பாவே மிஞ்சிட்ட. இல்லனா அது வந்து டாட் மாம்க்கு காலை பிடிச்சு வரதை நான் பார்த்துருக்கேன். என்னடா சொல்ற? அதெல்லாம் மாம்க்கு மட்டும்தான். நீ என்ன சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ தொட்டதுக்குள்ள உங்களோட டாட நடுவுல இழுத்துட்டு வராது, புரியுதா? இப்ப அப்பா உங்களுக்கு சேவகனா இருக்காரு, அதே மாதிரி நானும் கொஞ்சம் சேவை செஞ்சுட்டு வரேன். இந்தடா. ஏமா அண்ணன் உடம்புல ஏதாவது பேய் வந்துருச்சா என்ன? ஆமா, இந்தியால பேயெல்லாம் ஓட்டுவாங்களம்மா. முதல்ல அண்ணனுக்கு ஓட்டுங்க. வாய முடுற. முதல்ல உன்னை உட்கார வச்சு பேய் ஓட்டினா எல்லாம் சரியா போயிடும். அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி. ஏய், என்ன பயப்படுறீங்க? நான் சாண்டி, அதான் என் பேரு. சரி சரி. சரியில்ல ஆண்டி, முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க, எல்லாம் சரியாயிடும். நல்லா இரு. யார் நீ? இப்பதானே சொன்னேன், என் பேரு சாண்டி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஆண்டி. வாங்க முதல்ல உட்காருங்க. ஆண்டி, அது வந்து எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. நேரடியா பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். நானும் ஸ்னேகாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம். எங்க 2 பேருக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, போதும். பண்ணிக்கோ. பாத்தியா, வாழ்த்துக்கள் ஸ்னேகா. அம்மா சரின்னு சொல்லிட்டாங்க. இல்ல அதாவது என் சைடுல இருந்து ஓகே தான்ப்பா. இங்க பாருப்பா, கல்யாணத்துக்கு உங்க வீட்ல இருந்தா சம்மதம் தேவையில்லையா? ஒரு வாட்டி அவங்கள கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலாம். சூப்பர் ஆண்டி, சூப்பர். உங்க அம்மா எவ்வளவு நல்லவங்கல்ல. ஸ்னேகா கூட உங்களை மாதிரி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அவ அப்படிதான்ப்பா. இங்க பாரு, நீ உடனே கிளம்பு, உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். கூட்டிட்டு வா. ஆண்டி, ஆக்சுவலி நான் இங்க இருந்து போக மாட்டேன். அது என்னன்னா, எனக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்கும்ல. சோ இங்க நடக்கிற என்கேஜ்மெண்ட்டை பார்த்துட்டேன்னா எனக்கும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும்ல. வேண்டாம். லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு நீங்க எல்லாரும் எங்க அண்ணன் ரிஷியோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு வந்திருக்கீங்க. இந்த பார்ட்டியில டான்ஸும் பாட்டும் இல்லனா எப்படி? என்ஜாயபிளா இருக்காது, ரைட்? ஆண்டி, என்னோட ஃப்ரெண்ட் தான். இதோ வரேன், இருங்க. என்ன இப்ப எல்லாரும் ரெடியா? ஐ மீன் எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணுங்க. என்னடி உன்னை பாம்பு மாதிரி மடக்கி வச்சிருக்க? சரி, அதெல்லாம் விடு, நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல உன் முகத்துல கொஞ்சம் சிரிப்பை கொண்டு வா, புரியுதா? அப்புறம் யாருக்கும் தெரியக்கூடாது உனக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு, புரியுதா?
ஒன்னும் ரிஷியை பார்த்து அக்காக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. ரிஷிக்கு இதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அக்கா தான் இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவா. நாட் பேட் ரிஷி, நாட் பேட். நாட் பேட். Hey, super ரிஷி, செம்மையா டான்ஸ் பண்ண. கலக்கிட்ட போ. எங்க அப்பாவுக்கு எல்லா மினிஸ்டர்ஸையும் தெரியும், ஆனா டான்ஸ் மாஸ்டர் தெரியாது. எனக்கு டான்ஸ் கத்துக்கூட. கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் அவன் என் கூட இருந்தா, என் பக்கத்துல இருந்தானா, எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. வணக்கம் அங்கிள். என்ன பார்த்து வெக்கப்படுற போல. உன்னோட பேர் என்னப்பா? சாண்டி. சாண்டி சந்திரசேகர்னு இல்ல, சொன்னல. சந்தோஷ் சுந்தர். ஆமாண்டி. அப்பப்ப பேரை மாத்திக்கிறது இப்பெல்லாம் ஃபேஷனா போயிடுச்சுல. இவங்க அப்பாவுக்கு சிஎம் எல்லாம் தெரியுமாப்பா? சிஎம் தெரியுமா? பண்டிதரே நீங்க சொல்லுங்க. முகூர்த்த நேரம் நெருங்கிருச்சு, எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. நல்லது. ரிஷி சொல்லுங்கப்பா. உன்னோட அதிர்ஷ்டம் உன்னை கூப்பிடுதுப்பா. வா வா போலாம். நீங்க ரெண்டு பேரும் இப்ப எங்க போறீங்க? ஒண்ணு இல்ல, அம்மா கூட அங்க போய் நிக்க போறேன். பண்டிதர் கூப்பிட்டதும் உனக்கு ஏதோ என்கேஜ்மெண்ட் நடக்க போற மாதிரி போற. அது அட, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நாட்டி பாய். தண்ணி, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, நான் போய் குடிச்சிட்டு வரேன். உனக்கு வேணுமாடி? அட, ஹலோ, ஒரு அடி. நிமிஷம். தண்ணி கொடுங்க. தண்ணி. Good evening, ladies and gentlemen. Finally we are here. நேரம் வந்துருச்சு. அதாவது என் அண்ணன் ரிஷி வந்தாச்சு. ஐ மீன் மாப்பிள்ள வந்துட்டாரு. ஆனா எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு எங்க அண்ணனோட என்கேஜ்மெண்ட். அண்ணனோட முகத்தை பாருங்க. அவனால சந்தோஷத்தை தாங்கிக்கவே முடியல. ஹே அனு, நீங்க ஏன் அங்க நிக்கிறீங்க? நீங்க எல்லாமே எப்படி என்கேஜ்மெண்ட் நடக்கும்? என் அண்ணனோட முகத்தை பாருங்க. வெயிட் பண்ணி டயர்ட் ஆயிட்டான். கம் ஆன். இந்த சாண்டி தலைவலியில அணுவ வெளியே அனுப்ப நான் மறந்துட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னே புரியல. என்னமா, உன் தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட், நீ அங்க இல்லனா எப்படி? போ, குடும்பத்துல எல்லாரும் கூட இருக்கணும். போ போ. என்ன சொல்ற சாண்டி? சரிங்க ஆண்டி. ஏழு நாள் முன்னாடி வரைக்கும் அப்பா எனக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போது அது இதுன்னு சொல்லும் போது சிரிப்பாக வரும். ஆனா இன்னைக்கு என்ன தோணுதுன்னா, அணுக்கும் எனக்கும் 7 ஜென்ம பந்தா இருக்கும். அணுதான் என் லைஃபே. கடவுளே, இன்னைக்கு ஒருவேளை எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்றது? ஸ்வாதி, அந்த சாண்டி எங்கேயாவது கூட்டிட்டு போ. நான் சொல்ற மாதிரி செய்.
புரியுதா? எனக்கு புரிஞ்சிருச்சு. சொல்லுங்க நாத்தனாரே. ஹலோ சாண்டி, ஸ்னேகா உன்னை வெளியில கூப்பிடுறா. வெளிய போய் பாரு. என்ன ஸ்னேகா என் முன்னால தான் நிக்கிறா, நான் எதுக்காக வெளியே போகணும்? எனக்கு தெரியும். ஸ்னேகா தான் உன்னை வெளியில கூட்டிட்டு வர சொல்லி என்கிட்ட சொன்னா. அவ அணுவ ஸ்டேஜ்ல விட்டுட்டு வெளியில வருவா. அவ உன்கிட்ட ஏதோ தனியா பேசணுமா. நான் சொன்னதெல்லாம் புரியுதுல? அப்படியா? தனியா பேசணுமா? ஓகே, நான் இப்பவே போறேன். சரி. I love you, Dad. I love you, Dad. என்ன இந்தியா கூட்டு வந்தது ரொம்ப தேங்க்ஸ். உங்களால தான் எனக்கு தனு கிடைச்சதா. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். I love her a lot. இந்தப்பா மோதிரம். என்ன குமார், உன்னோட மோதிரம் எங்க? நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் கொண்டு வருவியா என்ன? ஓ அதுவா, என்னோட மோதிரத்தை நான் எப்பவும் ரெடியா வச்சிருக்கேன் பாருங்க. ஐயோ அப்பா, இது ரொம்ப பெரிய சைஸா இருக்கு. அது பெருசா தாமா இருக்கும். அது ரிஷிக்காக செஞ்ச மோதிரம். இந்த காலத்து ஃபேஷன் இதுதான், அதனால தான் நான் இப்படி செஞ்சேன். நீ ஒரு வேலை பண்ண, இப்போதைக்கு நீ இதுல நூல் சுத்தி போட்டுக்கோ. என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது நூலை எடுத்துட்டு ரிஷிக்கு போட்டு விட்டுரு. அது வரைக்கும் இந்த மோதிரம் உங்ககிட்டயே இருக்கட்டுமா. உன்னுடைய நிச்சயதார்த்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்கு அக்கா தான் மோதிரம் மாட்டணும். நான் சொல்றத கேளு. இந்தா, இதுக்கு தான் உன்னை இங்க கூப்பிட்டோம். புரியுதா? இந்த ஸ்னேகா எங்க போயிட்டா? இன்னும் வரல. இந்த அறிவு கெட்டவ இங்கதான் நிக்கணுமா? உயிரை வாங்கிட்டு இருக்க. இப்படி அக்கா நிச்சயதார்த்தத்தை விட்டுட்டு இவனை கவனிக்க வேண்டியதா இருக்கு. சரி, நான் ஒண்ணு பண்றேன். உள்ளே போய் பாத்துறேன். ஹே சாண்டி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், நீ தானே இங்க வர சொன்ன? ஸ்னேகா வர சொன்னான்னு சொன்னீங்க. ஸ்னேகா பார்க்கிங்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பார்க்கிங்லயா? ஆமா, அவ கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ போ. அப்ப காரும் ரெடியா? கண்டிப்பா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லுவான்னு நினைக்கிறேன். ரொம்ப பயந்து போயிருக்கா. இந்த கல்யாண மண்டபத்துல இருக்கவங்க
அவளோட பாய் ஃப்ரெண்டை வேற யாரும் குத்திட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறா போல. தேங்க்யூ. இவன் ஒரு வழியா தொலைஞ்சிட்டான். அங்க அனு என்ன பண்றாளோ தெரியலையே. வெயிட் ரிஷி வெயிட். இப்ப முதல்ல பொண்ணு தான் மோதிரம் பண்ணும். சோ ரிலாக்ஸ். ஆனா நில்லு, ஏன் இப்படி அவசரப்படுற? அண்ணி முதல்ல மோதிரம் போட்டோன்னா நீ விரல மட்டும் நீட்டு. என்னப்பா நீயும் சீக்கிரமா மோதிரம் போடு. இப்படியே பார்த்துட்டே இருக்க போறியா? ரிஷி, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. என்னோட கனவு நனவாயிடுச்சு. இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு தெரியாது. என் நண்பனுக்கு நான் கொடுத்த வாக்க நீ நிறைவேற்றி கொடுத்துட்டப்பா. இந்த கொண்டாட்டம், இந்த சந்தோஷம் எல்லாத்துக்கும் நீதான் காரணம். இல்ல பாத்து அட அவசரமா எங்க போறீங்க? ஸ்பீட் சர்க்கிள் போலாம். மோதிரத்தை அப்பா எனக்காக கொடுத்தாரு சுபா. அந்த மோதிரம் என் கூட இருந்தா அப்பா என் கூட இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த மோதிரத்தை ரிஷிக்கு வேற யாரும் போட்டு விட்டுட்டாங்க. அப்ப எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? நம்ம அப்பாவை என்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்ச மாதிரி இருந்தது. ஒரே ஒரு கனவு தான் அவர் கண்டாரு. எனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் நடக்கணும்னு. ஆனா அவரு கண்ட கனவு இப்போ இல்லாம போயிடுச்சு. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் ராஜு அங்கிள் மெயில் அனுப்பிச்சார்ல, ரிஷி வேற ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. நான் சத்தியமா சொல்றேன் சுபா, அன்னையில இருந்து நான் ரிஷியை மறக்க எவ்வளவு முயற்சி பண்ணேன். ஏன்னா என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அவன் முதல் தடவை என் முன்னாடி வந்து நின்னதும் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. என்னால அவனை விட்டு விலகி இருக்க முடியல. அவனால என்ன சொல்ல முடியலையோ அது எல்லாத்தையும் அவனோட கண்கள் எனக்கு சொல்லிடுச்சு. நிச்சயதார்த்தம் நடக்கும் போது என் பேரை சொன்னதும் அந்த ஒரு நிமிஷம் என் மூச்சை நின்ன மாதிரி இருந்தது. ஆனா
ரிஷி ஸ்னேகாவுக்கு மோதிரத்தை போட்டு விட்டதும் அதை என்னால தாங்கிக்கவே முடியல. அதை என்னால பார்க்க முடியல. இது என்னால வெளியில சொல்லக்கூட முடியல. அந்த நிமிஷம் எனக்கு என் உயிரை யாரும் எடுத்த மாதிரி இருந்தது. முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராஜ் அங்கிள் தான். கொடுத்த வாக்கு நிறைவேற்ற முடியாதப்போ எதுக்காக அவர் வாக்கு கொடுக்கணும்? இல்ல, இது நிச்சயமா நடக்க கூடாது. கண்டிப்பா நடக்க கூடாது. அவங்க ரெண்டு பேரும் பிரியக்கூடாது. அவங்க பிரிய வாய்ப்பே இல்லை. தாயே, அவங்க உறவு பிரியக்கூடாதுமா. இது நடக்க கூடாது. அவங்க ரெண்டு பேரும் உன்னோட சன்னிதில தான் ஒண்ணு சேர்ந்தாங்க. அவங்கள காப்பாத்துமா. நீதாமா தடுத்து நிறுத்தணும். எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஒரு நிமிஷம், உங்க அக்கா எங்க இருக்கா? இந்த பக்கம் தானே போன, நான் பார்த்தேன். என் அக்கா விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆனா அப்புறம் நல்லா இருக்காது. அவளுக்கு உன்கிட்ட பேச இஷ்டமே இல்ல. யாருக்கோ வாக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு என்ன? இனிமே நீ எங்க அக்கா பின்னாடி போன அப்புறம் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு அதுவும் இல்லாம நான் இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும். இதெல்லாம் போய் உங்க அப்பா கிட்ட தானே பேசிக்கிறேன். இல்ல, ஒரு நிமிஷம்.